ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ராவடி அப்படின்ற ஒரு படத்தில் இருந்து இன்ட்ரோடியூசிங் த பாய்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரெட் கோட் ஹாஸ்டல், பேக் பெஞ்சர்ஸ் வித் பிக் ட்ரீம்ஸ். காலேஜே நம்ம கண்ட்ரோலடா. நம்மள தாண்டி என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். உள்ள வந்து பாருங்க, எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு என்ன பிரச்சனை? அண்ணா, இந்த வருஷமும் ஹாஸ்டல்ல சரக்கு ஓட்டுற கான்ட்ராக்ட் எங்களுக்கே கொடுங்கண்ணே. ரூல்ஸ்லாம் மாறுதுடா. எங்களுக்கு 70, உங்களுக்கு 30. இவர் வந்து அந்த சிறை படத்துல இருக்கிறவர் தானே? சிறை படத்துல கைதியா வருவார்ல. கெட்ட கனவுடா. நம்ம கெட்டவங்களுக்கு கெட்ட கனவு தான் வரும். சிறை படத்துல ஒரு இந்த கேரக்டருக்கு அப்படியே எதிர்மாறா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல அமைதியா இருப்பாரு, இதுல வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காரு. பாமா ஒரே பாம். காலேஜும் க்ளோஸ். மச்சானுங்களா, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்கடா. ஆமா, ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? அதான் அந்த மனுஷன் சரி பண்றேன்னு சொல்றாருல. டேய், எல்லா பிரச்சனைக்கும் காரணமே அந்த ஆள் தான்டா. யாரு? நீங்க வேணா நம்பிட்டு இருங்க, நான் போறேன். என்னை அவரையும் நம்புங்க, நாங்க சரி பண்றோம். ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏய், பேசில் ஜோசப், ராவடி, விக்னேஷ் வடிவேல், ராவடி, சம்மர் 2026. ஓகே, வீடியோ பார்த்தாச்சு. வீடியோ உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இது வந்து ட்ரெய்லரோ டீசரோ கிடையாது. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். அதாவது இந்த படத்துல இருக்க கேரக்டரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இது வந்து ட்ரெய்லரோ டீசரோ கிடையாது. இந்த படம் பேர் வந்து ராவடி. இந்த படம் வந்து சம்மர் 2026 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகும். படம் ரிலீஸ் ஆகிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகும். இது வந்து வெறும் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இதில் வந்து கதையை மொத்தத்தையும்லாம் சொல்லலை. படம் எப்படி வரும் அதெல்லாம் சொல்லவே கிடையாது. இதில் வந்து கதையோட பேஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது கதையோட பேஸ் என்னது? நம்ம எல்லாருமே காலேஜ் படிச்சிருப்போம், ஸ்கூல் படிச்சிருப்போம். அங்கே வந்து நம்ம படிக்கும்போது வந்து நம்ம வந்து ஒரு பெஞ்சில் தான் உட்காந்துருப்போம். ஓகேங்களா, அதில் வந்து ஒரு 5 ரோ பெஞ்ச் கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்கும், மிடில் பெஞ்ச் இருக்கும், லாஸ்ட் பெஞ்ச் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சு, மிடில் பெஞ்ச். ஓகே, இதில் வந்து அந்த லாஸ்ட் பெஞ்சுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பெஞ்சில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து இந்த படத்தில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் காட்டுறதே வந்து ஒரு காலேஜை தான் காட்டுறாங்க. ஓகேங்களா, ஒரு காலேஜ் ஹாஸ்டலில் தான் காட்டுறாங்க இந்த வீடியோவில் வந்து. அந்த காலேஜில் வந்து லாஸ்ட் பெஞ்சில் இருக்காங்க பார்த்தீங்களா? லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்கலாம் என்ன மாதிரி சேட்டை பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க ஃபஸ்ட்டு, அவங்க காலேஜில் எப்படி இருக்காங்க, ஹாஸ்டலில் எப்படி இருக்காங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதெல்லாம் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் பெஞ்சர்ஸ்லாம் யார் யார், அவங்க பேர், இதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணி தான் இந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, இவங்க தான் இந்த படத்தில் வந்து அந்த பேக் பெஞ்சர்ஸாக அந்த கடைசி பெஞ்ச் பசங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன வேலை பண்ணுறாங்க, என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க, அதனால வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிகிறப்ப என்ன காட்டிட்டாங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு ஜாலியாக வந்து விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அதாவது இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட காட்டுறாங்க. அதாவது ஒண்ணு வந்து பேசில் ஜோசப் சார். அவர் வந்து புரொஃபஸரா வருவாருன்னு நினைக்கிறேன். பேசில் ஜோசப் சார் வந்து புரொஃபஸரா வருவாரு. இன்னொருத்தர் வந்து
அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்தே காட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த கெத்தா மாஸா ஒருத்தர காட்டுறாங்க பார்த்தீங்களா? அந்த சிறை படம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல கூட வந்து கைதியா வருவார்ல. அவர் பேரு என்னன்னு எனக்கு தெர்ல. அதனால தான் அந்த படத்த ரெஃபரன்ஸா சொன்னேன். சிறை படத்துல வந்து கைதியா நடிச்சிருப்பாரு பார்த்தீங்களா? அவரு தான் வந்து இன்னொரு ஹீரோவா இருக்காருன்னு நெனைக்கிறேன். அவரு வந்து இவங்க 2 பேத்தையும் ஹீரோ அந்த மாரி கான்செப்ட்ல பார்க்கறத விட்டுட்டு, அ இவர் வந்து ஸ்டூடண்ட். அவரு வந்து டீச்சர். ஓகேங்களா? அந்த மாரி கான்செப்ட்ல காட்டுவாங்க. 2 பேருமே மேக்ஸிமம் லீடா தான் இருப்பாங்க. 2 பேருமே முக்கியமான லீடா தான் இருப்பாங்க. சரி ஓகே. இப்போ வந்து மறுபடியும் கதைக்குள்ள போயிருவோம். அதாவது இந்த மாரி அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி மாட்டிட்டு முழிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப சொன்னேன்ல அந்த ஹீரோ, அதாவது அந்த ஸ்டூடண்ட்ல ஹீரோவா இருக்கார்ல, அவரு வந்து அத சமாளிக்க முடியாம திணர்றாரு. அந்த டயத்துல தான் வந்து பேசில் ஜோசப் சார் வந்து உள்ள வராரு. உள்ள வந்து அவரு வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அவரு வந்து அத சால்வ் பண்ணி குடுப்பாரா? இல்லாட்டி வந்து அ அது என்ன மாரி கான்செப்ட்ல போகுதுன்னே தெரியல. ஏன்னா வந்து அவருக்குமே வந்து அவரு வந்து இன்ட்ரோடக்ஷன் மாரி தான் காட்டுறாங்க. அதாவது அவரு ஜாலியா வந்து வாக் பண்ற மாரி அந்த மாரி தான் வந்து வீடியோஸ்ல இருக்கிறாரு. அவரு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்றாரு? இல்லாட்டி அவரு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுவாரா? இல்லாட்டி அது வந்து என்ன கான்செப்ட்ல வரும்? அது வந்து தெர்ல. ஆரம்பத்துல வந்து பேசில் ஜோசப் சாருக்கும், அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கும் வந்து பெருசா ஒத்து போகாதுன்னு நெனைக்கிறேன். பெருசா ஒத்து போகாம இருக்கிறப்போ வந்து அவங்க 2 பேருமே வந்து பெருசா ஒத்து போகாம அதாவது பேசில் ஜோசப் சார் கூட வந்து அவங்க கூட போய் பழகலாம். அந்த மாரி இருப்பாரு. ஆனா வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து இவர வந்து ஒரு டீச்சர். இவர் கூடலாம் நம்ம இது பண்ணக்கூடாது. இவர் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. அந்த மாரி இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கடைசில பேசில் ஜோசப் சார் கூட எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க? அவங்களுக்கு வந்து பேசில் ஜோசப் சார் வந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்றாரு? இத பத்தி தான் இந்த கதை போகும்னு நெனைக்கிறேன். இது வந்து ட்ரெய்லர், டீசரோ கிடையாது. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். அதாவது பேக் பெஞ்சர்ஸ பத்தி ஒரு ஸ்டோரின்னு சொல்றாங்க. அந்த பேக் பெஞ்சர்ஸால யார் யார் நடிச்சிருக்காங்க? அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃபா அதாவது புரொஃபஸரா யார் நடிச்சிருக்காங்க? அப்படின்றத வந்து ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். மத்தபடி இதுல வந்து படத்த பத்தி வேற டீட்டெயில் எதுவுமே கிடையாது. ட்ரெய்லரோ, டீசரோ வரும்போது வந்து இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? இந்த படம் நல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா காலேஜ், ஸ்டூடண்ட், புரொஃபசர் அப்படின்னு ஜாலியா கொண்டு போவாங்க. இந்த கதை வந்து புது கதையான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து புது கதையெல்லாம் கிடையாது. இந்த மாரி நெறைய கதைகள் வந்திருக்கு. அதாவது ஸ்டூடண்ட், புரொஃபசர், காலேஜ் இந்த மாரிலாம் வந்து நெறைய கதைகள் வந்திருக்கு. ஆனா வந்து இத வந்து எப்படி எடுப்பாங்க? அதுதான் வந்து இங்க விஷயம். ஓகேங்களா? ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்க போது? ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பழைய ஸ்டோரி தான். ஓகேங்களா? இது வந்து நெறைய பேருக்கு கனெக்டும் ஆகும். அதாவது பேக் பெஞ்சர்ஸ் இந்த கான்செப்ட் வந்து நெறைய பேருக்கு கனெக்டும் ஆகும். ஏன்னா வந்து ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால இந்த கான்செப்ட் வந்து நமக்கு கனெக்டும் ஆகும். அது மட்டும் இல்லாம இது வந்து புது ஸ்டோரியும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா வந்து இத வந்து எப்படி ஸ்க்ரீன் பிளே கொண்டு போறாங்க? எப்படி இந்த கதைய வந்து படத்துல எப்படி காட்டப் போறாங்க? அதுதான் வந்து விஷயமா இருக்க போது. கண்டிப்பா நல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். சம்மருக்கு தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் குடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.